எத்தனை பேருக்கு டாடா சுமோ அதோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரியும்? தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. 1994ல் டாடா மோட்டர் த சிம்பிள் ஆஃப் ரக்கட்னஸ்க்கு ஐகானிக்காக ஒரு காரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதான் டாடா சுமோ. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டாட்டாவோட சீஃப் ஆர்கிடெக்டான சுமன் சாரால வந்து டிசைன் பண்ணப்படுது. அதனால தான் இந்த காருக்கு வந்து சுமோன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த காரோட டிசைன் அண்ட் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரக்கடான ஸ்டாண்ட்ஸ்லையும் ரக்கடான யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த டாடா சுமோட சஸ்பென்ஷன் ஆகட்டும், ஆக்சல் ஆகட்டும், அது எல்லாத்தையுமே வந்து டியூன் பண்ணுறாங்க. இனிஷியலாக ஒரிஜினல் டாடா சுமோ, அதாவது ஓஜி டாடா சுமோவை 10 சீட்டர் அண்ட் ரியல் வீல் டிரைவ் கான்ஃபிகரேஷன்ல மிலிட்டரி அண்ட் ஆஃப் ரோடிங் பர்பஸ் தீமா வச்சு லான்ச் பண்றாங்க. அதுக்குண்டான பர்பஸ் இந்த டாடா சுமோ சர்வ் பண்ணுச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா 1994லயே பிரெஞ்ச் ஆட்டோ மேக்கரான போஜோட் மேக் பண்ண 2 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுத்திருந்தாங்க. வெரைட்டி ஆஃப் டிரைவ் ஆப்ஷன்ஸ் லைக் ரியர் வீல் டிரைவ், 4 வீல் டிரைவ், இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸ்ல இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்றாங்க. டாடா சுமோ 4X4 பத்தி நம்ம அடுத்த வீடியோல டெடிகேட்டடா பார்ப்போம். இந்த வெஹிக்கிளோட யூசபிலிட்டினாலையும் வெர்சாட்டிலிட்டினாலையும் இந்த கார் லான்ச் ஆன இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒர்க் கார்ஸா வந்து பார்த்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வேல்யூம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் இந்த காரை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. 10 சீட்டர் கேப்பபிலிட்டினாலையும் அந்த ரக்கட் ஸ்டாண்ட்ஸ்னாலையும் கார் வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம இந்த டாடா சுமோட எவல்யூஷன், எப்படி டாடா சுமோல இருந்து டாடா சுமோ விக்டா, டாடா சுமோ கிராண்ட், இந்த மாதிரியான காசெல்லாம் வந்துச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம்.